ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா இம்சை பேசாம நான் பேசுறேன்னு பார்க்குறீங்களா? சும்மா உங்ககிட்ட ஒரு 2 வார்த்தை பேசலான்னு தான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, எங்க 2 பேரும் ரொம்ப மிஸ் பண்றீங்கன்னு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். போதும் வருமா, கோவப்பட போகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே 2 நாளாக வீடியோ கொடுக்கல, கோவப்படுவாங்க நம்ம மேலே. என்னடா வந்த விஷயத்த பேசாமல் என்னமோ பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. நாளைக்கு எங்கள் ஊரில் கொடியேறுது, அதனால் எனக்கு நிறைய வேலைகள் இருந்தது, அதனால தான் வீடியோ கொடுக்க முடியல. நான் நெஞ்சோரமாகவே இந்த வாரத்துக்குள்ளே முடிக்கணும், அதனால தான் அதை வந்து 2 எபிசோடாக, ஏன்னா அது வந்து இன்னும் எனக்கு ஒரு 3-4 எபிசோட் போகும். சரி, ரொம்ப வளவலன்னு இழுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் 2 எபிசோடாக நான் அதை முடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு கொடியேறதுனால ஹஸ்பண்டும் ஊருக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு மார்னிங் தான் வந்திருக்காங்க. அவங்க இன்னைக்கு ஈவினிங் வரது தான் பிளான். ஆனால் திடீர்னு சடனாக அவங்க மார்னிங்கே கிளம்பிட்டாங்க. அதனால் எனக்கு டைமும் கிடைக்கல, ஒரே வேலை, வெளியே போக வேண்டியதெல்லாம் இருந்தது. அப்புறம் வீடியோ ரொம்ப கொடுக்க முடியாத காரணம் வந்து என்னோட ட்ரெஸ்ஸை நான் தான் ஸ்டிச் பண்ணுவேன். வெளியே கொடுத்தது கிடையாது. உடம்புக்கு முடியுதோ இல்லையோ, ஆனால் என்னோட ட்ரெஸ்ஸை நான் தான் ஸ்டிச் பண்ணுவேன். அதனாலையும் எனக்கு ட்ரெஸ்ஸை தைச்சிட்டு வீடியோ எடுக்கவும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பாப்பா ஸ்கூலுக்கு போவாள். காலைல 9 மணிக்கு போனான்னா 12 மணிக்கு நான் தான் போய் கூப்பிட போவேன். அந்த இருக்க டைமில் தான் ஒரு வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவள் பாப்பா இருப்பா, அதனால் எனக்கு வீடியோ எடுக்கவும் டைம் இருக்காது. ஈவினிங் போல் மாமியார் கிட்ட போயிடுவா. அப்போ டைம் இருக்கும்போது நான் அப்பவும் ஒரு வீடியோ எடுத்து டைம் இருந்தால் நைட்டே கொடுத்துருவேன், இல்லைன்னா மறுநாள் காலையில் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். அப்படி தாங்க போயிட்டுருக்கு. பாப்பாவுக்கு செப்டம்பர் வரைக்குமே 12:30 வரைக்கும் தான் ஸ்கூலு. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் டே ஸ்கூல் போயிட்டானா எனக்கு ஒரு நாளைக்கு 3 வீடியோனாலும் நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லை, மண்டே கண்டிப்பாக 3 வீடியோ வரும். நம்மளோட என் கருமல்தடி, அப்புறம் இன்னொரு சேனலில் போகிற இமையா சேனலில் போகிற என் அன்பே, அப்புறம் நம்மளோட நியூ ஸ்டோரிக்கான டைட்டில் சாங் நான் ரிலீவ் பண்ணுறப்பேன்ல, அதோட ஃபஸ்ட் எபிசோடுமே மண்டே தான் வருங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் ஃபுல்லாக என்னென்பையும் கொடுக்க முடியல, ரொம்ப ரொம்ப சாரி. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, இமையா ரவிவர்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு. எனக்கு அதை படிக்கும்போது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப சாரி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மண்டே மார்னிங் கண்டிப்பாக வீடியோ வந்துடும். போஸ்ட்டில் சொல்லலான்னு தான் நினச்சேன், ஆனால் சும்மா வந்து போஸ்ட் போட்டு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. சரி, 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஒரு வீடியோவை மேக் பண்ணி சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சரி டக்குன்னு வீடியோவை மேக் பண்ண வந்தேன். இப்போ கூட வேலை இருக்காது, அப்படியே வச்சுட்டு தான் இப்போ தான் ஹஸ்பண்டும் பாப்பாவும் வெளியே போனாங்க. சரி, நம்ம இதை சொல்லிடுவோம் அப்படிங்கிறதுனால தான் டக்குன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சாரி. கண்டிப்பாக மண்டே மார்னிங் நம்மளோட புது எபிசோடும் வரும், அப்புறம் நம்மளோட பழைய 2 சீரியலுமே வரும். கண்டிப்பாக 3 எபிசோடுமே நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்காக காத்துருங்க. உங்களோட அன்பையும் ஆதரவையும் எனக்கு எப்பவும் தருவீங்க, நான் முழுசாக நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.